உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் ஈடுபட்ட தாக்குதல்தாரி உள்ளிட்ட இஸ்லாமிய மதம் சார்ந்த நபர்களை இலங்கையின் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலோ வழிநடத்தியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய அவர் இது குறித்து ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். இது குறித்து கருத்து வெளியிட்ட அவர், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து கொழும்பு பேராயர் இல்லத்தில் குற்றச்சாட்டுகளுக்கு அமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இது குறித்து தற்போது ஏற்பட்டுள்ள தடங்கல்களை நீக்க சட்டமா அதிபரின் ஆலோசனைகள் பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. இது குறித்து விசாரணையில் சுரேசலோ தாக்குதல்தாரிகளை வழிநடத்தியுள்ளமை தெரிவாகியுள்ளது. குறித்த தாக்குதல்தாரிகளுக்கு கிறிஸ்தவ தேவாலயங்கள் குறித்து தகவல்களை பெற்றுக் கொடுக்கும் பின்னணி குறித்தும் சலோ மீது தெளிவான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. ஷஹ்ரான் அசீம் உட்பட தாக்குதல் தொடர்பில் பாணந்துறை போலீசாருக்கு கிடைத்த தகவலையும் மூடி மறைக்கப்பட்டுள்ளன. விசாரணைகள் முடக்கப்பட்டுள்ளன. கொழும்பில் உள்ள முக்கிய சுற்றுலா விடுதியில் சலோவுடன் தாக்குதல்தாரி கலந்துரையாடல் ஒன்றையும் முன்னெடுத்துள்ளார். இவை அனைத்தும் தற்போது புலம்பெயர் நாடொன்றில் வசித்து வரும் அசாத் மௌலானாவின் வெளிப்படுத்தப்பட்டவை. சுரேஷ் சலோ தாக்குதலுக்கான பின்புலத்தை தயாரித்துள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது சலோ குறித்து முன்வைக்கப்படும் எந்த உரிமையும் அவருக்கு மீறப்படவில்லை. கைது செய்யப்பட்டமைக்கான காரணத்தை கூறி அறிக்கை அவருடைய குடும்பத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சட்ட அடிப்படையில் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கும் சலோவின் கைது குறித்து அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. புதன்கிழமைகளில் சட்டத்தரணியை சந்திக்கவும், வெள்ளிக்கிழமைகளில் நெருங்கிய உறவுகளுடன் தொலைபேசியில் உரையாடவும், சனிக்கிழமைகளில் அவர்களை பார்க்க அனுமதியும் வழங்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக அசாத் மௌலானாவின் சாட்சியங்களின் அறிக்கையாக தயார் செய்யும் பின்னணியில் விசாரணைக்கு தடை ஏற்படக்கூடாது என்ற நோக்கத்தில் கோட்டாபய ராஜபக்ஷ உள்ளிட்ட மூவருக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டது. இதன் பின்னரே சலோவுக்கான பிரச்சனைகள் எல்லாம் வெளிவந்துள்ளன. இவை அனைத்தும் அவர் விசாரணைக்கு தடை ஏற்படுத்தும் நோக்கில் முன்னெடுத்து வருகின்றார் என்பதும் தெளிவாக புரிகின்றது என்றும் இதன் போது பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார். හිටපු යුද හමුදා බුද්ධි අධ්‍යක්ෂකවරයෙකු හා රාජ්‍ය බුද්ධි සේවයේ හිටපු අධ්‍යක්ෂකවරු වන විශ්‍රාමික මේජර් ජනරාල් තුවාන් සුරේෂ් සැලේ යන අය 19 4/21 වෙනි දින පාස්කු ඉරිදින බෝම්බ මාලාව සිදු